நாடாகிய பாரத பெருநாட்டிலே பக்தியை உலகிற்கு எடுத்து காட்டும் பொருட்டு நாயன்மார்களிலேயே பெண்ணாக அவதரித்து புனிதமான பெண்ணாக அவதரித்த காரணத்தினாலே புனிதவதி என்ற திருநாமத்தோடு அன்னையானவள் பூவுலகிலே எழுந்தருளி எம்பெருமான் கைலைநாதனே அம்மா என்று அன்போடு அழைத்த பெரும் சக்தி படைத்தவளாம் அன்னை புனிதவதி. அவளுக்கு வருடந்தோறும் இந்த பெரிய மகோத்சவத்தை உலகம் போற்றக்கூடிய மாங்கனி திருவிழாவை வருடந்தோறும் அழகான முறையிலே செய்து வருகின்றோம். அதிலே நேற்றைய தினம் பரமதத்தருடைய மாப்பிள்ளை அழைப்பு நிகழ்ச்சி நிகழ்ந்தேறி இன்றைய தினத்திலே இன்னும் சிறிது மணித்துளிகளிலே நாம் ஆவலோடு எதிர்நோக்கியுள்ள புனித திருக்கல்யாணம் புனிதவதி அன்னைக்கு நிகழக்கூடிய திருக்கல்யாணத்தை தரிசனம் செய்து நாமெல்லாம் பேர் அருள் பெற இருக்கின்றோம். நமது குடும்பத்திலே விவாகம் கைகூட பெற வேண்டிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அன்னை புனிதவதியினுடைய பரிபூர்ணமான திருவருளோடு சுந்தராம்பிகை உடைய கைலைநாதருடைய கைலாசநாத எம்பெருமானுடைய திருவருள் துணையோடு தடைப்பட்டிருக்கக்கூடிய திருமணம் கைகூட பெற வேண்டும், சுமங்கலிகள் எல்லாம் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேண்டும் என்பதற்காக எல்லோருக்குமாக இந்த திருக்கல்யாண மகோற்சவமானது வருடந்தோறும் நிகழ்ந்து வருகின்றது. அனைவரும் பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய தருணம் இது. விவாகம் அப்படின்னு ஒரு தம்பதிகள் இணையக்கூடிய பெரிய விழா. அதுக்காக தான் எல்லோரையும் அழைத்து நமது வீட்டு நிகழ்ச்சிக்கு எல்லோருடைய ஆசிகளும் கிடைக்க வேண்டும், எல்லா தம்பதிகளும் அந்த புதிய தம்பதிகளுக்கு ஆசி கூற வேண்டும் என்பதற்காக, ஆசி பெற வேண்டும் என்பதற்காகவும் எல்லோரையும் அழைத்து நாம் நமது திருமண வைபவத்தை நடத்தி வருகின்றோம். அதுபோன்று புனிதவதி அன்னைக்கு நிகழக்கூடிய திருக்கல்யாண மகோற்சவத்தை நடத்தி தர கண்ணுக்கு தெரியாமல் இங்கே கைலைநாதர் எழுந்துருளி இருக்கின்றால், அன்னை பார்வதி தேவி எழுந்துருளி இருக்கின்றால், மகாலட்சுமி அன்னை, மகாவிஷ்ணு, பிரம்மா, சரஸ்வதி இவ்வாறாக அனைத்து தேவர்களும் இங்கே எழுந்துருளி இருக்கின்றார்கள். என சிவபெருமானே தன்னை அன்னையாக பாவிக்கக்கூடிய புனிதவதியுடைய திருக்கல்யாணத்தை நிகழக்கூடிய இந்த தருணத்திலே அனைத்து தேவர்களும் எழுந்துருளி ஆசி கூறுகின்றார்களாம். இந்த நேரத்திலே நாமெல்லாம் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய தருணம் இது. எல்லோருக்கும் திருமணம் கைகூட பெற வேண்டும், சுமங்கலிகள் எல்லாம் தீர்க்க சுமங்கலிகளாக வாழ வேண்டும், எல்லோருக்கும் ஆரோக்கியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விவாகமானது பாவனோத்பாவன உற்சவமாக நிகழ்ந்துகிறது. அனைவரும் இருகரம் கூப்பி அன்னை புனிதவதி அன்னையை பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூடிய தருணம் இது. இங்கே திருக்கல்யாணம் நிகழும்போது நிகழ்ந்து பின்னர் தீபாராதனை செய்வித்து எல்லோருக்கும் அக்ஷதை ஆசீர்வாதங்கள் விதூறு குங்கும பிரசாதங்கள் வழங்கப்படும். ஒருவருக்கு ஒருவராக வந்திருந்து தரிசனம் செய்து பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு அமர்ந்திருந்து அழகான முறையில் பிரசாதங்களை பெற்றுச் செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு நாம் ஆவலோடு எதிர்நோக்கியுள்ள விவாக மகோத்சவமானது நிகழ இருக்கிறது. நான் காரைக்காலுக்கு இப்பதான் புதுசா ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். எனக்கு இங்க வந்து ரொம்ப பெருமையா இருக்கு. மாங்கனி திருவிழா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஊர்ல வந்து இப்ப இன்னைக்கு திருக்கல்யாணம் நடந்துச்சு, அதுக்கு நாங்க எல்லாரும் ஃபேமிலியோட வந்திருந்தோம். அந்த திருக்கல்யாணத்துல வந்து அந்த மாங்கனியை வாங்கி யாரெல்லாம் அதை வாங்கி இது பண்றது சாப்பிடுறாங்களோ, வாங்கி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லாம் குழந்தை வரும். அதனால நீங்க வந்து கண்டிப்பா காரைக்காலுக்கு வந்தீங்கன்னா அம்மையார்
கோயிலுக்கு வந்துட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு போங்க. முடக்குவாதம், மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை, அரியலூர்.